என்னது? அத்திப்பழம் அசைவமா? அத்திப்பழத்தை நீங்க எப்பவாவது சாப்பிடும்போது அசைவம் சாப்பிடுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? நான் சொல்ல போற இந்த அதிர்ச்சியூட்டும் உண்மையை நீங்க அறிஞ்சா நீங்க உடனே அத்திப்பழத்தை தூக்கி எறிய கூட நினைப்பீங்க. ஆனா நான் சொல்ல போற இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு சிறிய விஷயத்துல இவ்ளோ பெரிய ரகசியம் இருக்கா? அதாவது அத்திப்பழத்தில் மகரந்த சேர்க்கை செய்ய ஒரு சிறப்பு வகை குளவி, அதாவது ஃபிக் வாஸ்ப்னு சொல்றாங்க, அந்த குளவி உள்ளே நுழைகிறது. இந்த குளவி அத்திப்பழத்திற்குள் முட்டையிடுகிறது. அதோட லார்வா வளர்ந்து பிறகு வெளியேறுகிறது. அத்தியும் குளவியும் ஒரு உயிரியல் ஒப்பந்தம் செய்கிறது. அதாவது அதுக்கு பேரு மியூச்சுவலிசம்பாங்க. இந்த அத்தி குளவிக்கு வாழ்விடம் தருகிறது இந்த அத்தி. குளவி அத்திக்கு மகரந்த சேர்க்கை செய்கிறது. சில குளவிகள் வெளியேறாமல் பழத்தில் உள்ள என்சைம்களால் ஜீரணிக்கப்படுகின்றன. சோ பழம் பறிக்கும் போது குளவியின் புரதங்கள் முழுமையாக சிதைந்து பழத்தின் ஒரு பகுதியாகி விடுகின்றன. சோ இது அசைவமா? தெளிவாக இல்லதான் இல்ல. ஏனென்றால் குளவி முழுமையாக ஜீரணமாகி விடுகிறது. அதனால் அத்திப்பழம் சைவ உணவாகவே கருதப்படுகிறது. உலகம் முழுவதும் இதே செயல்முறை தான். 750க்கு மேல் வகை அத்தி மரங்கள்ல இந்த இயற்கை விஞ்ஞான செயல்முறை நடக்கிறது. எனினும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. நவீன காலத்துல குளவி இல்லாமல் அத்திப்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அத்திப்பழத்தில் குளவி இருப்பது ஒரு இயற்கையான உயிரியல் செயல்முறை மட்டுமே. அது உணவை அசைவமாக மாற்றாது. ஆனால் இந்த உண்மை உங்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறதல்லவா? இந்த அற்புதமான இயற்கை ரகசியத்தை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் செய்யுங்க. உங்க கருத்து நமக்கு ரொம்ப முக்கியம். நவீன பண்ணைகள்ல பெரும்பாலும் அத்திப்பழங்கள் குளவி இல்லாமலேயே விளைகின்றன. எனவே நீங்க கவலைப்படணும்னு தேவையில்லை.